திரு மரிமுத்து அவர்களுக்கு வந்தார் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பேரன் எல்லாருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த நாள். அதே நேரத்தில் இது வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, வாக்குத்தத்த ஆராதனை. எனவே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே, உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை ஆராதனையிலே என்ன செய்து கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். தலைதாழ்த்தி ஜெபிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்த இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை நீர் மரித்து உயிர்த்தெழுந்து இருக்காவிட்டால் இன்று கிறிஸ்தவம் இல்லை, திருச்சபைகள் இல்லை, ஆலயங்கள் இல்லை. ஆனால் நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தீர் சுவாமி. அதனால் இன்று உலகம் முழுவதும் உம்மை ஆராதிக்கின்ற பெரும் கூட்டம், ஆலயங்கள் காணப்படுகிறது சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவரே இன்று வாசித்து சிந்திக்க இருக்கிற இந்த திருமறை பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். எங்களோடு என்னோடு பேசும் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, மாதத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டார். அதிக இருட்டோடே காலை நேரத்திலே அப்படின்னா வெளிச்சமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துல ஒரு பெண்
தேடி போகின்றார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார், கல்லறையிலே வைக்கப்பட்டார், அந்த கல்லறையை நோக்கி ஓடுகின்றார். கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடுகின்றார். எப்போ? ரொம்ப இருட்டா இருக்கு. இப்ப சாதாரணமா பெண்கள் அதிகாலையிலே எழுந்திருப்பார்கள், தங்களுடைய வீட்டின் காரியங்களை பணிகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் வீட்டில் இருந்து. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடே கல்லறை இடத்திற்கு இயேசுவை காண தேடி ஓடி வருகிறார். இரண்டாவது பாடமாக நாம் அதை வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியை நாம் இன்னும் அதிகமாக மெதுவாக நிதானித்து வாசிக்கின்ற பொழுது அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது மாதத்தின் முதல் ஞாயிறு, அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த திருநாள். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து நிரப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியை பாடமாக வாசிக்க கேட்ட இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்கிற காரியம், மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடினாள். மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடினாள். அது எப்படிப்பட்ட நேரம்? காலை அதிக இருட்டோடே. எனக்கு அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், ஆண்டவரை நாம் தேட வேண்டும். எல்லாரும் தேடதான் செய்யறோம், அப்படிதானே? ஆண்டவரை தேட வேண்டும். எப்படி தேடுகிறோம் என்பதுதான் கேள்வி. இந்த மகதலேனா மரியாள் எப்படி தேடினாள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நம்மிடத்திலே குறைபாடு இருக்குமே என்றால் தேடுதலில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடினால் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை தேடுதல் என்னுடனே ஆலயத்துக்கு வர்றோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அதெல்லாம் நல்ல காரியம், கண்டிப்பா செய்யணும். அது ஆண்டவரை தேடுகிறதிலே ஒரு பிரதானமான காரியம். கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் செய்ய வேண்டிய காரியம். அன்பானவர்களே, இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து இந்த இயேசுவை தேடுதல் எப்படி இருந்தது என்று 3 காரியங்களை சிந்திப்போம். முதலாவதாக, இந்த மகதலேனா மரியாளுடைய தேடல், இயேசுவை தேடுதல் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை வாஞ்சையோடு தேடினாள். எப்படி தேடினாள்? வாஞ்சையோடு தேடினாள், விருப்பத்தோடு தேடினாள் என்று தமிழ் மொழிபெயர்ப்பிலே நாம் சொல்லலாம். விருப்பத்தோடு தேடினாள். நம்ம ஆலயத்துக்கு வரோம், நம்ம ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், விருப்பத்தோடு செய்ய வேண்டும். வேண்டாம் விருப்பத்தோடு செய்வது ஒரு டைப். அதே நேரத்தில் விருப்பத்தோடு செய்கின்ற காரியம். இந்த ஆலயத்தை நாம் அலங்கரித்திருக்கிறோம். நம்முடைய அருமையான வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், குட்டி தம்பி தங்கச்சிலாம் எல்லாரும் ஆலயத்தை அலங்கரிச்சிருக்கீங்க, முன்பகுதியை அலங்கரிச்சிருக்கீங்க, பெரியவர்கள் அலங்கரிச்சிருக்கீங்க. ஏன் தூக்கத்தெல்லாம் எடுத்து உட்கார்ந்து அலங்கரிச்சிருக்கீங்க? எதுக்கு? ஒரு விருப்பம். நமது ஆலயம் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், பண்டிகை நாள் பொழுதுமாக நம்முடைய ஆலயம் நல்லா இருக்கணும்னு ஒரு வாஞ்சை. இந்த வாஞ்சை இருக்கிறபடியினால் எல்லாரும் நம்ம ஆலயத்தை அலங்கரித்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதை போல ஒரு வாஞ்சை மகதலேனா மரியாளிடத்திலே இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. வாஞ்சையோடு 2வது வசனத்தை வாசியுங்கள். பாடமாக வாசிக்க கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவள் நடவடிக்கை பார்த்தீங்களா? அதாவது காலை அதிக இருக்கு,
அப்ப என்ன செய்யறார்? என்ன எப்படி போறா? மெதுவா நடந்து போல, ஐந்து வயது போகல, ஓடி. அப்படி வார்த்தை இருக்கா? ஓடிங்கிற வார்த்தை அந்த 2வது வசனத்தில் இருக்கின்றது. அப்ப வாஞ்சையை பார்த்தீங்களா? எத்தனை பேர் இன்று ஓடி வருகிறோம், வாஞ்சையோடு வருகிறோம். இயேசுவை தேடுவதற்கு ஒரு ஓட்டம், ஒரு துடிப்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். தியாகம் பண்ணி வர வேண்டும். தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும். ஒருவேளை நிறைய பணிகளை தியாகம் பண்ணி ஆண்டவரை தேடி ஓடி வர வேண்டும். ஆண்டவரை தேடி ஓடி வர கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்களுக்கு ஓடுறோம், அப்படிதானே? பஸ் பிடிக்கிறதுக்கு ஓடுறோம், அதே மாதிரி ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஓடுறோம், அல்லது ஒரு நபரை இத்தனை மணிக்கு பார்க்கணும்னு சொன்னா உடனே அந்த டைம்ல பார்க்கலன்னா அவர் பார்க்க முடியாது. உடனே அந்த டைமுக்கு என்ன செய்யறோம்? ஓடுறோம். எலக்ட்ரிக் பில், போன் பில், எல்லாத்தையும் இந்த டைம்குள்ள இத்தனாம் தேதிக்குள்ள கட்டலன்னா பிடிக்குவாங்க எல்லாத்தையும். உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஓடி போய் கடைசி நேரம்னாலும் என்ன செஞ்சிருக்கோம்? போய் கட்டியிருக்கோம், ஓடி போறோம். ஒரு துரிதம், ஒரு வாஞ்சை காணப்படுகிறது. இல்லைன்னா டிவி பார்க்க முடியாது, மொபைல் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம அதுல ஒரு துடிப்பு, அதுல ஒரு வேகம் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை தேடுவதில் இதை விட வேகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா! இயேசுவை தேடுவதில் இதை விட அதிக வேகம், ஒரு ஓட்டம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒரு பெண்மணி அதிக இருட்டோடு ஓடி போகிறார், இயேசுவை தேடி ஓடி போகிறார். இயேசுவை தேடி ஓடி போகிறாள். அதிகாலை தேடினாள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என கண்மானவர்களே, அதிகாலையிலே எழுந்திருந்து வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த நாளின், புதிய நாளின் தொடக்க நேரத்தை, அதிகால நேரத்தை அதிக இருட்டோட கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். இது ஆண்டவரை தேடுவதற்கு நாம் விசேஷித்து செய்கின்ற காரியம், நாம் தியாகம் பண்ணி செய்கின்ற காரியம். முதலிலே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அல்லது 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அல்லது 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா நம்ம தியாகம் பண்ணி அதை செய்யும் பொழுது உடல் ரீதியா எந்த பலவீனமும் வராது. அல்லேலூயா! மாறாக என்ன கிடைக்கும்? உடல் ரீதியா பலன் தான் கிடைக்கும். அல்லேலூயா! நல்ல பலன் தான் கிடைக்கும். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? வாஞ்சையோடு தேடுகிறோமா? விருப்பத்தோடு தேடுகிறோமா? அல்லது ஈஸ்டர் பண்டிகை கோயில் போகலன்னா, சர்ச்சுக்கு போகலன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வருகிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிறதிலே அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த மகதலேனா மரியாள் இடத்திலே அந்த தேடலுக்கான காரணம் 11வது வசனம் வாசியுங்கள். கல்லறையின் அருகே நிற்கின்றாள், அழுது கொண்டிருக்கின்றாள், தேடுவதற்கு முயற்சி செய்கிறார். 12வது வசனம், கல்லறைக்குள்ளே பார்க்கின்றாள், இயேசுவை தேடுகின்றாள். கல்லறைக்குள்ளே தேடுகின்றாள், இயேசுவை தேடி ஒரு முயற்சி எடுக்கின்றாள். முயற்சி எடுத்து தேட வேண்டும். ஒருவேளை முயற்சி எடுத்து தேட வேண்டும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம், அப்படிதானே? இந்த குரூப் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேர் எழுதுறீங்க. எழுதுறவங்கலாம் என்ன செய்வீங்க? ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஏதாவது ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, அல்லது நேரடியாக கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. முயற்சி எடுத்தீங்கல்ல? அது மாதிரி நம்ம தம்பிமார் தங்கச்சிமார்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, காலேஜில் எழுதுறாங்க. இவங்கெல்லாம் எக்ஸாமுக்கு ஒரு முயற்சி எடுக்காமல் போய் எழுதிட்டு வர முடியுமா? முடியாது. நன்றாக படிக்கணும். ஏன்னா முதல் நாள்லாம் நல்லா உட்காந்து படிப்பாங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? முயற்சி எடுப்பீங்க. அப்படி முயற்சி எடுத்தாதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும், முதல் தரமாக வர முடியும், அப்படிதானே? அதனால என்ன செய்ய? முயற்சி எடுக்கீங்களா? ராத்திரி படிக்கீங்களா? படிப்பீங்கல்ல? அதை போல ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இயேசுவை தேடுவதற்கு முயற்சி எடுக்கணும். இயேசுவை தேடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்?
முயற்சி எடுக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்துட்டு பைபிளை சும்மா வாசித்து கடமைக்கு எப்படியாவது வாசிக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒருவேளை வாசிக்கிறது வேற, முயற்சி எடுத்து ஆண்டவரை தேடுவது வேற, வேதத்தை வாசிப்பது வேற, வாஞ்சையோடு வாசிப்பது வேற, முயற்சி எடுத்து வேதத்தை வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது வேற. முந்தின நாளே ஆலயத்துக்கு போனோம், இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை, சனிக்கிழமையே எல்லா ட்ரெஸ்ஸையும் ஈஸ்டர் பண்டிகைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அதை எடுத்து வச்சுக்கணும், அல்லது பைபிள் பாட்டு புத்தகம் எடுத்து வச்சுக்கணும், காணிக்க எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு முயற்சி, ஆராதனைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், முந்தின நாளே முயற்சி எடுத்து செய்கின்றோம். என அன்பானவர்களே, இயேசுவை தேடுவதிலே நமக்கு ஒரு முயற்சி காணப்பட வேண்டும். கல்லறை பக்கத்தில் நின்று என்ன செய்கிறார், அழுது கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இவ்விதமாக நாமும் முயற்சி எடுத்து ஆண்டவரை தேட வேண்டும். முயற்சி எடுத்து ஆண்டவரை தேட வேண்டும். முயற்சி எடுக்கிறோம்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். ஏன்னா வேலைக்கு போகிறோம், காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு வாரோம், ஏன்னா அதுக்கு முயற்சி எடுக்கிறோம். லஞ்ச் கையில் கொண்டு போயிருக்கோம், முயற்சி எடுக்கிறோம். அதே போல வந்த பிறகு வேதத்தை வாசிக்க, அல்லது ஆலயத்திற்கு செல்ல, அல்லது ஜெபம் பண்ண, அல்லது பக்கத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கு அந்த ஜெபத்துக்கு போக, அல்லது ஏதோ ஒரு திருவிருந்து ஆராதனை பக்கத்தில் உள்ள நம்ம ஆலயத்தில் நடக்கு அதுக்கு போக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்து ஆண்டவரை தேட வேண்டும். இதெல்லாம் ஏசாமி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் பிள்ளை எவ்வளவு வாஞ்சையோடு தேடுது, என் பிள்ளை எவ்வளவு முயற்சி எடுக்கிறது என்னை தேட அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நாமும் அவ்விதமாக முயற்சி எடுத்து தேட கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவள் அழுது கொண்டிருக்கின்றாள், கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு நம்ம ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் பார்க்கிறார். நம்ம கண்ணீர் விட்டோம்னா அவருக்கு தாங்க முடியாது. நம்முடைய ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கலங்கிட்டோம்னா இயேசுவால சும்மா இருக்கவே முடியாது. உடனே அவர் பணம் என்ன செய்யணும், ஏதாவது என் மகனுக்கு என் மகளுக்கு செய்யணுமே, ஏன் கண்ணீர் விடுகின்றார். அந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏன் அழுகின்றார் என்று இயேசு தரிசனம் கொடுக்கும்போது பின்னால் சொல்கின்றார். அப்படிதானே, ஏன் அழுகின்றார் என்று கேட்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை பார்க்கின்றார். நம்முடைய கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. இந்த ஆலயத்திலிருந்து நாம் வடிக்கின்ற கண்ணீர், அல்லது நம்முடைய வீட்டிலே ஜெபிக்கின்ற பொழுது வேதத்தை திறந்து வைத்து கண்ணீர் விடுகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் நிச்சயமாக வீண் போகாது. ஆண்டவர் அதை துருத்தியிலே வைத்திருக்கின்றார், அது வீண் போகாது. ஆண்டவர் கண்ணீரை துடைக்கின்றவர். நம்முடைய முகம் பாடலாக இருப்பதை இயேசு கிறிஸ்து விரும்புவதே இல்லை. அவர் நம்முடைய முகத்தை வைத்தே நம்மை அறிந்து கொள்வார். நாம் முயற்சி எடுத்து ஆண்டவரை தேடும் பொழுதுதான் அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. முயற்சி எடுத்து வாஞ்சையோடு இயேசப்பாவை தேடும் பொழுது நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இறுதியாக மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசர்களிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். கல்லறை இடத்திலிருந்து கர்த்தரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் தெரியவில்லை அப்படின்னு ஒரு தவிப்பு. நான் இதை வாசித்து சிந்திக்கின்ற பொழுது எனக்கு மனதிலே பட்ட வார்த்தை, இந்த மகதலேனா மரியாளிடத்திலே ஒரு தவிப்பு காணப்பட்டது. எனவேதான் ஓடுகிறார். தேடுவதில் நமக்கும் இந்த ஒரு தவிப்பு காணப்பட வேண்டும். அவ்வளவு வேகமாக அல்லது அவ்வளவு தவிப்போடு தேட வேண்டும். எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க, காணுமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு காணப்படுகிறது. விதமாக நாம் இயேசுவை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். 14வது வசனம் வாசிங்க. இயேசு நிற்கிறதை கண்டால் இயேசு என்று அறியவில்லை. பார்த்து பிரியே எவ்வளவு தவிப்பு பார்த்தீங்களா?
நீர் எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்திலே எனக்கு சொல்லும், வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். பிரியமானவர்களே, தவிப்பு, இயேசுவை தேடுவதில் எவ்வளவு தவிப்பு! ஒரு பெண்மணி அதிகாலை நேரம் இருட்டோட இவ்வளவு ஒரு தவிப்பு, இயேசுவை தேடுவதிலே தவிப்பு. நம்முடைய தவிப்பு எப்படி இருக்கிறது இயேசுவை தேடுவதிலே? எனக்கு அன்பானவர்களே, அவ்விதமாக மகதலேனா மரியாள் இயேசுவை தேடுவதிலே காணப்பட்டார். 3 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவதாக வாஞ்சையோடு தேடினாள், இரண்டாவதாக முயற்சி எடுத்து தேடினாள், மூன்றாவதாக தேடுவதில் ஒரு தவிப்பு அவரிடத்திலே காணப்பட்டது. இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் விரைவாக சிந்திப்போம். இயேசுவை தேட தேட நமக்கு ஒரு ஒளி கிடைக்கின்றது, இயேசுவின் அருள் கிடைக்கின்றது, இயேசுவினுடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கின்றது. எப்போ இயேசுவை தேட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வந்து இறங்கி விடுகிறது. நம்ம வேற எதையும் தேடி போல, பணத்தை தேடி போல, பதவியை தேடி போல, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம். பிரியமானவர்களே, மகதலேனா மரியாள் தேடினதை போல நாமும் தேடும் பொழுது நம்முடைய இல்லாமை மாறுகிறது. மகதலேனா மரியாளை போல ஒரு வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும், முயற்சி எடுத்து ஆண்டவரை தேட வேண்டும். தேடுவதிலே ஒரு தவிப்பு காணப்பட வேண்டும். இன்னும் எனக்கு இயேசு தென்படவில்லையே, இன்னும் இயேசு என் கூட பேசலையே, இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தை தரலையே, எப்படியாவது இயேசு கிறிஸ்து எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒரு தவிப்போடு நாம் தேட வேண்டும். நமக்கு அப்படி தேடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய சாபம், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி விடுகிறது. தேடுவதினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை மகதலேனா மரியாள் தேடினால், அந்த தேடுவதினாலே இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தேடுவதினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம்? முதலாவதாக 16வது வசனம் வாசிங்க. 16. இயேசு அவளை நோக்கி என்ன சொன்னார்? ஸ்திரீயை சொன்னாரா? பெண்ணை சொன்னாரா? என்ன சொன்னாரு? அம்மா சொன்னாரா? மரியாளே. அல்லேலூயா. உங்க பேரை சொல்லி, என் பேரை சொல்லி இயேசு அழைக்கிறார், இயேசு கூப்பிடுகிறார். பேரை அறிந்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் இயேசு. இப்போ நம்ம விரும்புகிற ஒருத்தங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு, அதை போல இயேசுநாதரே நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது பெரிய ஆசீர்வாதம். மரியாதை கூப்பிடுகிறார், பெரிய ஆசீர்வாதம். பெயரை சொல்லி அழைக்கும் பாக்கியம் அந்த மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்டார். அடுத்தபடியாக 17வது வசனம் 14, 15 வாசிங்க. 14. பார்த்தார், என்ன கண்டார்? அறியவில்லை. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? எண்ணி அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவரை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். போதகரே என்று அர்த்தமா. ஒரு தரிசனம் கிடைக்கும் பாக்கியம், இயேசுவை தேடுவதினால் கிடைக்கும் அடுத்த ஆசீர்வாதம், மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், தரிசனம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக என்ன ஆசீர்வாதம்? பெயரை சொல்லி, நீங்க உங்க பெயரை சொல்லி பார்த்துக்கோங்க. உங்கள் பெயரை சொல்லி, என் பெயரை சொல்லி இயேசு அழைக்கிறார். எவ்வளவு பாக்கியம்! என்ன ஏசப்பாவே பெயரை சொல்லி அழைச்சிட்டாங்கன்னா, திடீர்னு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகின்றார்கள், நம்ம பேரை சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா அத்தனை பேர் கூட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும்? உடனே காலை தூக்கி விட்டுட்டு என்ன செய்வோம்? ரொம்ப வேகமாக அவரை போய் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு ரொம்ப பழக்கமானவர், நான் ஃபோன்லலாம் பேசுவேன் அப்படின்ட்டு கூட 2 வார்த்தையை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு பிரதமரே பெயர் சொல்லி கூப்பிடும்போது, ஏசப்பா பெயர் சொல்லி கூப்பிட்டாச்சுன்னா உலக ரட்சகர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம். இரண்டாவதாக தரிசனம் கிடைக்கும். இயேசுவை காணலாம். அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது தென்படுவார். இயேசுவை தேடும் பொழுது அவர் தென்படுவார். அவர் உயிர் உள்ளவர். உங்களுடைய கண்களிலே, என் கண்ணிலே
கிறிஸ்து காணப்படுவார். மூன்றாவதாக 15வது வசனம் வாசியுங்கள். இயேசு அவரை பார்த்து, "ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்?" ஏன் அழுகிறாய்? போதும். ஏன் அழுகிறாய்? இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற காரியம், மரியாள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், தேற்றப்படும் பாக்கியம். ஏன் அழுகிறாய்? அழும்போது யாராவது கண்ணீரை தொடச்சாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் திடீர்னு அழுவாங்க. ஏன்னா மிஸ் அடிச்சிட்டாங்க, டீச்சர் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்க, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏன் அழுதாங்கன்னா, நம்ம பெற்றோரா உனக்கு வேணும், நீ சேட்டை பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் அழும். ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து கண்ணீரை துடைத்தால், ஒரு தாய் கண்ணீரை துடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படும். ஏமா வருத்தப்படாத, இன்னும் அந்த தப்பா பண்ணாத அப்படின்னு கண்ணீர் அப்பாவோ அம்மாவோ நம்முடைய கண்ணீரை துடைக்கும் போது, ஒருவேளை நம்முடைய கணவனோ மனைவியோ நாம் அழுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்து நம்முடைய கண்ணீரை துடைத்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷமே உலகத்தில் இருக்காது. கண்ணீர் லேசில் விட மாட்டோம், அப்படிதானே? யாரும் லேசில் கண்ணீர் விடுவீங்களா? கண்ணீரே விட மாட்டோம். ஆனால் கண்ணீர் விட்டுட்டோம்னா பெரிய கஷ்டத்தில் இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அந்த பெரிய கஷ்டம் அந்த கண்ணீரை துடைக்கிறதுனால என்ன செஞ்சது? போயிடுது. எனக்கு அன்பானவர்களே, அவர் ஏன் அழுகிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை காண்கின்றார். இயேசு கிறிஸ்து தேற்றுகிறார். வேற யார் தேற்றினாலும் நிரந்தரமற்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேற்றும் போது அது நிரந்தரமான தேற்றுதல். அடுத்தபடியாக 18வது வசனம் வாசிங்க. மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். இந்த பகுதியை 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சீசர்கள் கல்லறையில வராங்க, பார்க்கிறாங்க. ஆனா சீசர்கள் தூதர்களை பார்க்கவில்லை. அப்படிதான் அந்த பகுதியை நீங்க வாசிக்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. சீசர்கள் தூதர்களை பார்க்கல. ஆனா கர்த்தரை உண்மையோடு தேடின மகதலேனா மரியாள் மாத்திரம் சீசரை யாரை பார்த்தார்கள்? தூதர்களை பார்த்தார். தூதரை பார்த்தார். மகதலேனா மரியாள் தூதரை பார்த்தால் உண்மையாக தேடும்பொழுது சீசர்களுக்கு கூட கிடைக்கலாத பாக்கியம். ஆனால் மகதலேனா மரியாளுக்கு அந்த தூதர்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. நானும் நீங்களும் இயேசுவை அமிதமாக மகதலேனா மரியாளை போல தேடும் பொழுது நாம் கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நாம் பார்க்கலாம். இயேசுவோடு கூட இருக்கிற சீசர்களை இயேசுவை தரிசிப்பது போல நாம் எல்லாம் பார்க்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிறோம். அந்த மகதலேனா மரியாளிடத்தில் என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்தில் போகவில்லை என்று சொல்கிறார். அப்போ அதுல ஒரு பெரிய சத்தியம் நமக்கு அடங்கி இருக்கு. பிதாவினிடத்தில் கூட என்ன செய்யல? போகல. யாருக்கு தரிசனம் கிடைக்கின்றது? மகதலேனா மரியாளுக்கு கிடைக்கின்றது. அல்லேலூயா. இயேசுவை தேடின அந்த மகதலேனா மரியாளுக்கு பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பே தரிசனம் கிடைக்கின்றது. இது பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, முதலாவதாக 3 காரியங்களை சிந்தித்தோம். மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடினார். எப்படி தேடினார்? வாஞ்சையோடு தேடினார், முயற்சி எடுத்து தேடினார், தேடுவதில் ஒரு தவிப்பு தேடினார். அந்த தேடுவதனால, இயேசு கிறிஸ்துவை தேடுவதனாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? பேர் சொல்லி அழைக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேட தேட இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருப்பார், சும்மா இருக்க மாட்டார். என்ன பார்த்துக்கிட்டே இருப்பார். எவ்வளவு என்னை தேடுது, என் பிள்ளை எவ்வளவு தேடுது. ஒரு சின்ன குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு தான் இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தை கொஞ்சம் பேச பறிச்ச பிறகு கூட காலையில் எந்திரிக்கும் போது அம்மா தூக்கிட்டு போகணும், என்ன அல்லது அப்பா தூக்கிட்டு போகணும். சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகலைன்னா அந்த கட்டில் இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கும். எந்திரிச்சு வராது, நடக்க முடியும், நடக்காது. ஆனால் தூக்கிட்டு போகணும். அவ்வளவு பாசம் தாயினிடத்திலே, தகப்பனிடத்திலே. அபிதமாக ஆண்டவர் தேடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடும். சாதாரண ஒரு பெற்றோர இடத்திலே பிள்ளைகள் தேடும்போது பெற்றோர் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. என் பிள்ளை நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா கட்டிலிருந்து நான் தூக்கி ஒரு 10 நிமிஷம் தோளில் வச்சிருந்தாதான் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நான் என்னை கூப்பிடுது, என்னை தேடுது, நான் தூக்குறேன், ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தேடுகிற காரியங்களை பார்க்கிறார்.
அருமையாக காலையில் எந்திரிக்குது குழந்தை, அப்பா அம்மாவை தேடுது. அருமையாக நம்ம அனைவரும் குழந்தைகள் தான் இயேசு பாதத்தில். இயேசுனுடைய பார்வையில் நம்ம அனைவரும் குழந்தைகள் தான். எந்திரிச்ச பிறகு நம்மை தூக்கி சமப்பதற்கு இயேசு வரணும்னு நடந்துச்சு ஜெபம் பண்ணணும். நம்ம தூக்கி சமப்பதற்கு இயேசு கிறிஸ்து கட்டில் நம்மளை தூக்குறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்படி நாம் முயற்சி எடுக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.